everyone, welcome to my channel. Again, next set of one word questions பார்க்க போறோம். Matrices and determinantsலயே தான். இது வந்து 2011 outside Delhi question. If A equal to 2, 3, 5 minus 2, write A inverse in terms of A அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 1 by A inverse is equal to 1 by determinant A into adjoint A அப்படின்றது தான் ஃபார்முலா. இப்போ determinant A வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு A determinant A வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் தான் A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து A இன்வர்ஸ் வந்து determinant A வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். determinant A is equal to -4 minus 15 equal to -19. It is not equal to 0. சரியா? அப்போ A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னாலே அடுத்த ஸ்டெப் வந்து அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் A என்னது? அட்ஜாயிண்ட் A is equal to நிறைய சம்ஸ்ல பார்த்துருக்கோம். A11ஐயும் A22ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இது ரெண்டுலையும் சைன் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் த அட்ஜாயிண்ட் A. Therefore A inverse is equal to இது 1 by minus 19 into minus 2 minus 3 minus 5 minus 2 around 2 plus 2. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா in terms of Aல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா we will get A matrices. So that is equal to மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ 1 by 19 into 2, 3, 5 minus 2 அப்படின்னு. So this is equal to 1 by 19 into A. இதுதான் வந்து A inverse in terms of Aல வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர். செகண்ட் சம், evaluate determinant cos 15, sin 15, sin 75, cos 75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுவோம், நார்மலாக வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ cos 15 into cos 75 வருமா, அது டிட்டர்மினன்ட் வேல்யூ cos 15 into cos 75 minus sin 15 into sin 75. இது பார்க்கல எப்படி தெரியுது? cos A cos B minus sin A sin B அது மாதிரி தெரியுதா? அப்போ என்ன அதுக்குரிய ஃபார்முலா? cos A plus B. cos A plus B is equal to cos A cos B minus sin A sin Bன்றது. அப்போ cos A plus B, A இருக்க இடத்துல 15 இருக்கு, B இருக்க இடத்துல 75 இருக்கு. cos A plus B. So this is equal to cos 90. cos 90 ஓட வேல்யூ என்னது? 0. So this is the answer. Third sum, if a matrix has 5 elements, write all the possible orders in it can be. அதாவது இப்போ மேட்ரிக்ஸ் வந்து 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல் த பாசிபிள் ஆர்டர்ஸை வந்து எப்படி எழுதலாம், 5 எலமெண்ட்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ என்ன பண்ணணும்னா ரோ வைஸில் வந்து ரோ வைஸில் வந்து எழுதலாம். ரோ வைஸில் வந்து ஒரு எலமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து காலம் வைஸில் 5 எலமெண்ட் மாதிரி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரோ வைஸில் 5 எலமெண்ட்டாகவும் அதுக்கப்புறம் காலம் வைஸில் ஒரு எலமெண்ட்டாகவும் எழுதலாம். இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஃபோர்த் சம், 2012 டெல்லி போர்ட் கொஸ்டின்ல கேட்டது. இஃப் A equal to determinant 5, 3, 8, 2, 0, 1, 1, 2, 3, find the minor of A23 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அப்போ இந்த செகண்ட் ரோவில் வந்து A23, இது வந்து A21, A22, A33, A23ன்னு வரும். அப்போ இந்த இதை தான் வந்து இதுக்குரிய மைனர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்குரிய மைனர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதையும் விட்டுட்டு நமக்கு மீதி உள்ள டேர்ம்ஸை வந்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ மைனர் ஆஃப் A23 equal to 5, 3, 1, 2 அப்படின்றது தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 10 minus 3 equal to 7. Fifth sum, if 2, 3, 5, 7, 1 minus 3 minus 2, 4 equal to minus 4, 6 minus 9 x. Find x. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டே மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 2 மைனஸ் 6. அதுக்கு அடுத்தது -6 + 12. அடுத்தது 5 - 14. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து எலமெண்ட் வந்து 15 -15 + 28 ஈக்குவல் டு -4 6 -9 x அப்படின்னு கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸில் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னா -4 6 -9 13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -4 6 9 x அப்படின்றது. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் வந்து ஈக்குவல் தான். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து டைரெக்டாக நமக்கு என்ன கிடைக்குது? therefore x is equal to 13 அப்படின்னு கிடைச்சது. Sixth sum, simplify. Cos theta into cos theta sin theta minus sin theta cos theta plus sin theta into sin theta minus cos theta sin theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் காஸ் தீட்டாவை உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா cos square theta cos theta sin theta அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது cos theta minus sin theta அப்படின்னா minus cos theta sin theta. இந்த இதில் cos square theta. அடுத்தது இந்த மேட்ரிக்ஸோட sin thetaவை உள்ள எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு வந்து sin square theta அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் cos theta sin theta அப்படின்னு கிடைக்கும். இங்கே sin theta cos theta. இந்த இடத்துல வந்து sin square theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்துருச்சு. ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுவோம்? ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட். இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட். இப்போ என்ன வரும் நமக்கு? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு cos square theta ப்ளஸ் sin square theta அப்படின்னு வரும். cos square theta ப்ளஸ் sin square theta. இது ரெண்டும் வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு 0ன்னு வந்துடும். அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0 வந்துடும். இது ரெண்டையும் பண்ணோன்னா cos square theta plus sin square theta அப்படின்னு கிடைக்கும். So this is equal to sin square plus cos square என்ன வேல்யூ? 1. அப்போ 1 0 0 1. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. Seventh sum, find the value of x plus y from the following equation. 2 into x 5 7 y minus 3 3 minus 4 1 2 7 6 15 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து நம்ம ரெண்டையும் வந்து இந்த சைடில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 2x கிடைக்கும். அடுத்தது 10, இங்கே 14, இங்கே 2y minus 6 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த இதை அப்படியே எழுதிக்குவோம் 1 2. இந்த சைடில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதையும் அப்படியே எழுதிக்கலாம். 15 14 அப்படின்றோம். இப்போது அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 2x + 3 அப்படின்னு கிடைக்கும். 10 - 4னா 6ன்னு இங்கே கிடச்சிரும். இங்கே 14 + 1 அப்போது 15 வந்துடும். இங்கே வந்து 2y - 4 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 7 6 15 14 அப்படின்றது தான். இப்போது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ 2x + 3 = 7. அப்போ 2x என்ன கிடைக்கும்? 2x is equal to 4. That is implies x is equal to 2 அப்படின்றது கிடச்சிரும். எக்ஸுக்கு 2 கிடச்சிருச்சு. அடுத்தது a22ஐயும் a22ஐயும் ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ 2y - 4 = 14. அப்போது என்ன கிடைக்கும்? 2yக்கு 2y = 18. That is implies y is equal to 9. எக்ஸுக்கு 2 கிடச்சிருக்கு, ஒய்க்கு 9 கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 + 9 = 11. திஸ் இஸ் த ஆன்சர். 8th sum,
if A transpose is equal to 3 4 minus 1 2 0 1, B equal to minus 1 2 1 1 2 3 அப்படின்றாங்க. Find A transpose minus B transpose. ஆல்ரெடி இங்கே A transpose கொடுத்துருக்காங்க, இதில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. இங்கே B மட்டும் B transpose நம்ம கண்டுபிடிக்கணும். B transpose is equal to ரோஸை வந்து காலம்ஸாகவும் காலம்ஸை ரோஸாகவும் மாற்ற போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 1 1 2 2 1 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த B transpose. இனி A transpose மைனஸ் B transpose என்ன கிடைக்கும்? A transpose ஆல்ரெடி 3 4 minus 1 2 0 1 இருக்குது, மைனஸ் மைனஸ் 1 1 2 2 1 3 அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். 3 + 1 அப்படின்னு வரும். அப்போ என்ன கிடைக்கும்? 4ன்னு வந்துடும் ஃபஸ்ட் எலமெண்ட். அதுக்கு அடுத்தது 4 - 1, இங்கே இப்போ 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -1, அடுத்தது இங்கே -2 அப்படின்னு வரும். -1 -2னா இங்கே -3ன்னு வந்துடும். இங்கே வந்து 2 - 2 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 0 - 1 -1ன்னு வரும். 1 - 3 -2 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த A transpose minus B transpose. Okay, ninth sum. Let A be a square matrix of order 3 cross 3. Write the value of determinant 2A where determinant A equal to 4. இதே மாதிரி நிறைய sums நம்ம பார்த்துருக்கோம். Determinant 2A equal to 2 power 3. 3 is the order of the matrix into determinant A. So this is equal to 2 cube na என்ன கிடைக்கும் நமக்கு? 2 cube is equal to 8 into determinant A is 4. This is equal to 32 அப்படின்னு கிடைக்கும். So this is the answer. 10th sum, the 2013 Delhi board question. Find the value of A if A minus B 2A plus C 2A minus B 3C plus D. இங்கே வந்து -1 5 0 13 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு A மட்டும்தான் தேவை. அப்போ அதுக்கு A11ஐயும் A21ஐயும் எடுத்து ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதாவது A minus B equal to -1, அடுத்தது 2A minus B equal to 0 அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் இது மைனஸ், இதை ப்ளஸ் போட்டுடுங்க, இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா -A is equal to -1. A equal to, therefore A equal to 1. So this is the answer. நமக்கு A மட்டும் கேட்டிருக்கிறதுனால இதோட நிறுத்திக்கலாம் நம்ம. 11th sum. If determinant x plus 1, x minus 1, x minus 3, x plus 2 equal to determinant 4 minus 1, 1, 3, find the value of x. இப்போ என்ன பண்ணுறோம்? டிட்டர்மினன்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ டிட்டர்மினன்ட் என்னது? இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு வரும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 12 மைனஸ் ஆஃப் -1 அப்படின்னா +1. இப்போ இது ரெண்டையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2 இதுக்குரியது மைனஸ் இதுக்குரிய மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 13. இப்போ இதை எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். மைனஸ் சைனை ஃபஸ்ட்டு அப்படியே வந்துடும். இதில் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3x மைனஸ் 3 ஈக்குவல் டு 13 அப்படின்னு வரும். இல்லை எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே வந்து இங்கே ஒரு 3x இருக்குது, இங்கே ஒரு 4x, மொத்தம் வந்து இங்கே ஒரு 1 3 4 7, மொத்தம் டோட்டலி 7x minus 1 equal to 13. இப்போ 7x is equal to 14, x is equal to 2. This is the answer. 12th sum. If matrix கொடுத்துருக்காங்க 9 minus 1 4 minus 2 1 3 equal to A plus இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. Find the matrix of A. மேட்ரிக்ஸ் A ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
அப்போ என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்க ஏயோட கொடுத்துருக்க ஒரு மேட்ரிக்ஸை நம்ம வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்குவோம். அப்போ கொண்டு வந்தோம்னா இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9 - 1 = 8. அதுக்கு அடுத்தது -1 - 2 அப்படின்னா -3. அடுத்தது இங்கே 5. இங்கே என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். இங்கே 1 - 4 அப்படின்னா -3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 - 9 அப்படின்னா -6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். 13th sum, 2013 outside Delhi question. For what value of x is the matrix A equal to 0, 1, -2, -1, 0, 3, x -3, 0. A skew symmetric matrix. ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து என்ன வேல்யூவாக இருக்கையில் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன கண்டிஷன், -A = A டிரான்ஸ்போஸ் அப்படின்றது தான். இப்போ இங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்க, A = 0, 1, -2, -1, 0, 3, x -3, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ -A என்ன வரும், -A = 0, -1, 2, 1, 0, -3, -x, 3, 0 அப்படின்னு வரும். அடுத்தது A டிரான்ஸ்போஸ் என்னன்னு பார்க்கலாம். A டிரான்ஸ்போஸ் is equal to 0, -1, x, 1, 0, -3, -2, 3, 0 அப்படின்றது தான் A டிரான்ஸ்போஸ். இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்னது, -A = A டிரான்ஸ்போஸா. அப்போ அது ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், -A வந்து 0, -1, 2, 1, 0, -3, -x, 3, 0. A டிரான்ஸ்போஸ் என்னது, 0, -1, x, 1, 0, -3, -2, 3, 0. இப்போ இது ரெண்டையும் எலமெண்ட்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எக்ஸுக்கு இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 = x இருக்குது. therefore x is equal to 2. இப்போ எக்ஸ் வந்து 2ன்ற வேல்யூவாக இருக்கையில் இந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும் நமக்கு. 14th sum, if matrix A = 1, -1, -1, 1 and A² is equal to KA, write the value of K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A கொடுத்துருக்காங்க. இப்போ A² ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். A² is equal to 1 - 1 -1 1 into 1 - 1 -1 1. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 + 1, அடுத்தது -1 -1, நெக்ஸ்ட் -1 -1, அடுத்தது 1 + 1. this is equal to 2 - 2 -2 2 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து என்னது, A². A²க்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 2-வை வந்து காமனாக வந்து வெளியில் எடுத்துடலாம். 2-வை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா we will get 1 - 1 -1 1. so this is equal to K into A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஈஸியாக வந்து A என்ற மேட்ரிக்ஸ் என்னது, K into Aக்கு வந்து 1 - 1 -1 1 அப்படின்ட்டுருக்கு. அப்போ Kயோட வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், K is equal to 2 அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட் சம், இஃப் Aij is a cofactor of Aij, determinant 2 - 3 5 6 0 4 1 5 - 7. the value of A32 into A32 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். 2
-3 5 கொடுத்துருக்காங்க, 6 0 4 கொடுத்துருக்காங்க, 1 5 -7 கொடுத்துருக்காங்களா? இப்போ A32 வந்து என்ன அப்படின்னா, A32னா இந்த எலமெண்ட். ஸோ A32 இஸ் ஈக்குவல் டு 5. சரியா? அடுத்தது Aij இஸ் அ கோஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A32 அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கோஃபேக்டர் ஆஃப் திஸ் அப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கு நேர உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு -8 -30 அப்படின்னு போடுவோம். கோஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக? கோஃபேக்டருக்கு -1 ஹோல் பவர் I + j இன்ட்டு Mij அப்படின்றது தான் வந்து கோஃபேக்டர் கூடிய ஃபார்முலா. இப்போ கோஃபேக்டர் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலாக நமக்கு கோஃபேக்டர் வந்து இதில் -1 3 2ன்னு கொடுத்துருக்காங்க. I + 2 வந்து 3 + 2ன்னு வரும். அப்போது பவர் வந்து ஆடாக இருக்கையில் இங்கே மைனஸ் வந்துடும். Mij அப்படின்னா இதோட மைனர், அதாவது 8 -30 அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -22 அப்படின்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 22. A32 இஸ் ஈக்குவல் டு 22. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A32 இன்ட்டு A32 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. A32 இஸ் 5 இன்ட்டு கேபிட்டல் A32, அதாவது கோஃபேக்டர் என்ன? 22. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 110. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி டீச் பண்ண சம் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.